வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு ஜென் சிந்தனை. ஒரு நாள் 4 துறவிகள் சுமார் ஒரு 7 நாளைக்கு நம்ம எதுவுமே பேசக்கூடாது, மௌனமாக இருந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கிளம்புறாங்க. அப்போ முதல் நாள் இரவு அவங்க தியானம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான காற்றடிக்குது. அதில் அவங்க ஏற்றி வச்சுருந்த மெழுகுவத்தியினுடைய சுடர் அப்படியே படபடக்குது. உடனே என்ன ஆகிடுது, ஒரு ஜென் துறவிக்கு அது ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. ஐயோ, மெழுகுவத்தி அணைய போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கூட இருந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, அட நாம தான் பேசக்கூடாதுல்ல, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. இதை 2 பேரையும் பேசுகிறத கேட்டுட்டு 3ஆவதாக இருக்கக்கூடிய துறவி சொல்கிறாரு, எதுக்கு தான் இப்படி நீங்கள் பேசுவீங்களோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு 4ஆவதாக இருந்த துறவி சொல்கிறாரு, நான் தான் ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, மௌனமாக இருக்க போவதா சொன்ன இந்த 4 துறவிகளையும் கலைப்பதற்கு உலகையே அதிர வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஒரு மெழுகுவர்த்தியினுடைய படபடப்பு போதுமானதாக இருக்குது. உங்களுடைய மனதில் ஏற்கனவே பழக்கப்பட்ட சில நிகழ்வுகள், அதை தாண்டி செல்வது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இந்த இறந்த காலத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஏராளமான பதிவுகள் தான் நம்மை ஆட்டுவிக்கின்றன. இதைத்தான் நாம் கர்மா என்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஜென். இந்த கதையினுடைய சாரம், மௌனம் அப்படிங்கிறது வெறும் வாய் பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மனசுக்குள்ளார எந்த எண்ணமும் எழாமல் அமைதியாக இருப்பது தான் மௌனம். இப்போ மொழிகளை அடக்குவது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், நம்ம வாய் பேசாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தனையை அடக்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி மனசை அமைதிப்படுத்தினா மட்டும்தான் அது சாத்தியப்படும். இதுக்கு காரணம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மளுடைய பழைய அனுபவங்கள், நிகழ்வுகள், உணர்ச்சிகள், இதெல்லாம் தான் மனதினுடைய ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய. எப்படி ஒரு காற்று அடிச்சதுன்னா மெழுகுவர்த்தி எப்போ வேணாலும் அது அணைஞ்சு போகிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நம்மளுடைய மௌனத்தை கலைப்பதற்கு ஒரு சின்ன அனுபவம் போதும், நினைவு போதும். இப்போ மௌனத்தின் உண்மையான பயணம் வெளியில் இல்லை, நம்மளுக்குள்ளார தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிந்தனை. இப்போது பேசாமல் இருக்கிறது மௌனத்தின் ஆரம்பம், மனதின் மௌனம்தான் முடிவு. மனம் மௌனமாயினால் உலகமே தியானமாகிவிடும். நன்றி.